அண்ணா வணக்கங்கண்ணே. நான் D.A கரஸ்பாண்டன்ட். இன்னைக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக ஃபார்மர்ஸ் இது சம்மந்தமாக எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். போன வாட்டி பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த வாட்டி அதை பாசிபிளுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய ப்ரூஃப் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுக்கு நீங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. லோகோ ஒன்று, எம்ப்ளம் ஒன்று நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன இன்டென்ஷனல்ல நம்ம விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு எம்ப்ளம் இருக்கு. இல்லை, இப்போ இல்லை, அது 16 இருந்து கொடுக்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவேங்கிறேன். எனக்கு அடையாளங்கிறது ஒரு ஒரு அது திருவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அதுதான் வச்சுருக்காங்க. அது எனக்கு உலக பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனார் தான் என் இனத்தின் பெருமை மிக அடையாளம். அதை வச்சு அது அந்த முத்திரையை மாற்றுறோம். தமிழ் தாய் வாழ்த்தையே மாற்றுறோம். தமிழ்நாட்டின் ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாற்றிடுறேன், அதை எடுத்துறேன். எல்லாருக்கும் பொதுவாக வள்ளுவ பெருமகனாரை எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கும். அதை மாற்றுவேன். நான் இப்போ அருள்மொழிவர்மன் 4th எஸ்டேட் தமிழ் இப்போ ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா இப்ப ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேட்கிறேன். இல்ல, அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாம அமெரிக்கா உச்சரிப்புன்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்புன்னா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் கொண்டு அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாடமொழியார் கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேச மாட்டான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதில் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். சார், இப்போ பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனால தான் நம்ம வில்லிவாக்கத்தில் திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால? அது ஒரு பாகுபாடாக இருக்காதா? இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த சிகிச்சைக்கெல்லாம் சிக்கல் இருக்குது. மற்றவங்க பொதுவாக செய்கிறது இல்லது. அதனால அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறது தான் சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில் தனி பிரிவு. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இதிலிருந்து நீங்கள் அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருதில்ல, அதை நீங்கள் பொது மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? தனியார் மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்க தங்கும் விடுதியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனியாக விடுதி இருக்கா? இல்லை. ஏன் அரசு பள்ளியில் மட்டும் இருக்கு, அரசு கல்லூரியில் மட்டும் இருக்கு? யார்கிட்ட தீண்டாமல் இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அரசுகிட்ட இருக்கு. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நின்ன சாதியா அந்த சாதியில் ஒன்னா இருந்து படிக்கிறான், ஒன்னா சாப்பிட்றான்ல. ஏன் நீ ஓம் பள்ளிக்கூடத்தில் தனியாக தங்க விடுதி வைக்கிற, ஒன்னா வைக்க முடியல? இப்போ நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவியா? நீ இப்போ தனியாக விடுதி கேட்பியா? தனியாக சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில் படி, என்ன சான்றிதழ் பிடி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க எனக்கிட்ட வச்ச கோரிக்கையை தான் அதில் வச்சிருக்கேன். அதனால அது பொது மறுப்பை நீங்கள் ஒன்று கேட்போம். கொரோனா நேரத்தில் ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளியை எடுத்து மருத்துவம் செஞ்சதா இருக்குதா? முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாற்றினாங்க. அப்போ அது புரியுது இல்லை? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கிறனால ஒரு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு தனி மருத்துவம். அது இந்த உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவங்க படுற அந்த துயரத்தை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றதுல அந்த மதிப்பு தெரியும். இப்போ நீங்க சொல்ற விஷயம் எல்லாருமே மிக சூப்பரான சிந்தனைகள், தற்சார்பு பொருளாதாரம், பால் வளத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே நீங்க பேசும்போது வெறும் பால் எல்லாமே குறிப்பா அந்த பால்னு சொல்றது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க பேசும்போது
இது எல்லாமே நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷனரியா இருக்கு. ஆனா இது ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல? ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்கறது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் பொழுது இது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அதை நம்ம சேர்க்க தவறிட்டோமா? இது என்ன காரணம்? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க ஆட்சியில இருக்கிறவங்க வந்து இத பொது புத்தியில வந்து இப்பவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அது இப்ப உங்களுக்கு எங்க கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னா துபாயில் இருக்காருங்க. துபாய் மாப்பிள்ளைம்பாங்க. துபாய்க்கே கட்டி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்க போய் ஒட்டகம் தான் மேய்ப்பான். இப்ப இங்க வேளாண்மை செய்யறவனுக்கு வந்து மதிப்பு இருக்காது. அப்ப அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகினாதான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீங்க வந்து நான் வந்து மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா, நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா 30 குடுவை வாங்குறா தண்ணி. ஒரு குடுவை எவ்வளோ? இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாதே. நான் தண்ணியை கொடுத்துறேன்றேன், தடையில்லாத மின்சாரம் தந்துடுறேன் குறைந்த கட்டணத்துக்கு, ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடறேன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தோன்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்கே போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம், கல்விக்கு, குடிநீருக்கு தான் போகுது. அதை வந்து நான் முழுக்க குறைச்சிடுறேன். சுத்தமாக அதை மறந்துரு, நீ இதை மறந்துரு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டல்ல அப்படின்னு சொல்லிடுது. அரசு பொறுப்பேற்றுது. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில இது ஒரு இழிவா பேசி பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்றான், ஆடு மாடு மேய்க்க சொல்றான். அப்ப சாராயம் வைக்க சொல்ற, சாராயம் ஊத்தி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு தானே ஊத்தி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில் ஐயா எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நியமிச்சிருந்தாங்க. இங்க ஒரு கோட்பாடு இருக்கு தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாண்டா இழிவு. இப்ப நீங்க தச்சு வேலைக்கு வர்றதில்ல, கம்பி கட்டுறதுக்கு வர்றதில்ல, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்ல, எந்த வேலைக்கு நீங்க வர்றதில்ல. ஆனா இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளை செய்றீங்க. அப்ப அது என்னன்னா, கழிவற கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாம இப்ப கழுவணும்ன்ற உளவியல் நோய். அதுதான் தப்புங்கிறேன் நான், அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்ப அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னாதான் அது பெருமைக்குரியதா தெரியுது. அப்ப நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான் அப்படின்னு மக்களுக்குள்ள அதான் சொல்லணும், ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்ப இலவசத்துல இழக்கிறாங்க. இந்த பணத்தை எங்க இருந்து? இப்ப 5000 ரூபாய் 6800 கோடி முதலீடு பண்ணிருக்கு. 6800 கோடி அரசு காசை எடுத்து தன் வாக்கை உறுதி செய்யுது. இப்ப எவ்வளவு கொடுமையான நிர்வாகம் இது, யாருமே கேட்கல. இப்ப நம்ம இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இது எப்படி ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை நீங்க சொல்றீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். எப்படி சம வாய்ப்பா இருக்கும்? உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தே டப்புன்னு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்கில் போட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு? இப்ப இதுதான் ஆபத்து. நீங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுத்தி என் பிள்ளைகளின் குரல், நாங்க எடுத்து பேசுறோம். என்னை முறியடிக்க இவர் இதான் சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்லை. நார்வே, டென்மார்க்கில் மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு, அது தவிர வேற ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு அடையலையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு ஏன் நாடு ஏன் வறுமையில் இருக்கு? ஏன் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தணும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்ப அது வந்து அந்த அருமை புரியாது. நீங்களுக்கு எடுத்தோன்னே தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும், அது தலைகளாக நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிடுடே, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். இப்படி உள்ளே வச்சிருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்போ ரொம்ப நாளாக நான் தலைகளாக தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்கிறாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள், இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றுன்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. அப்ப அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்றாரு. ஒரு பன்னி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி